சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு. அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்த. ஹாய் ஹலோ வணக்கம், உங்கள் ராம் யோகா சொல்றா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சர்ப்ரைஸான vlog தான் பார்க்க போறோம். எங்க போறோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா கீரமங்கலம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் 2 மாசம் கழிச்சு நம்ம கீரமங்கலம் போறோம். அத்தெல்லாம் ரொம்ப நாள் சண்டை போட்டு இருந்தாங்க, எப்படாதான் நீ வர போற எங்களை பாக்க அப்படின்னு சொல்லி. அண்ட் அங்க போய் நிறைய சர்ப்ரைஸான மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, பாருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, என்ன பண்ணணும், பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை. சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. ஹலோ, கிளம்பியாச்சா? கிளம்பிட்டு இருக்கோம். எங்க? ராம் யோகா புட்டிக்கோட ட்ரெஸ் இது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஐடி இருக்கு இன்ஸ்டாகிராம்ல, அதை போய் வாங்கிக்கோங்க. எங்கப்பா கிளம்பிருக்கீங்க? எங்க போறோம் மகி? கோயிலுக்கு. எந்த கோயிலுக்கு? ஏய், உங்க ஊர் எந்த ஊரு? எந்த ஊருக்கு போறீங்க? வெரி குட். அங்க யார் இருக்கா? உங்க ஊருன்னு சொல்றத கரெக்ட்டா தெரியுது. அங்க யார் இருக்கா? வயசுதான் வர வாயில. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க போறோம்? வயசு யாருப்பா உனக்கு? அத்தாச்சிரா. ஓகே, இன்னைக்கு வந்து எங்க போறோம்னா கீரமங்கலத்துக்கு தான் போறோம். ஏன்னா ரொம்ப நாள் மாச கணக்காச்சு கடைசியா போனது, அதுக்கடுத்து போகவே இல்ல. அத்தை நீங்க எப்படா வருவீங்க எப்படா வருவீங்க? ஆமா, போ வெளியே போயிட்டு வா, சின்னிட்ட போயிட்டு வா. அதனால இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் நீண்ட நாள் கழிச்சு ஒரு 1.5 மாசம் இருக்குமா கூட இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு அத்தை எப்படா வருவீங்க, வருவீங்களா வரமாட்டீங்களான்னு கேட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப டென்ஷனாக ஆயிருப்பாங்க. அண்ட் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் வரும், பாருங்க. திருவிழாக்கு போறோம். போன வருஷம் நம்ம போயிருந்தோம்ல, இந்த வருஷமும் போறோம். அதே மாதிரி தேரோட்டம், மஞ்சள் விளையாட்டு. நைட்டு கிளம்பிடுவோம். நைட்டு கிளம்பின அடுத்த நாள் மைக்கு ஸ்கூல் இருக்கு. அதுக்கு முக்கியமான ஸ்கூல்ல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து 1 by 1 பார்க்கலாம். 2 நாள் வீடியோ பாருங்க. இன்னைக்கு வந்து ஒரு டிராவல் விளாகா தான் அமைய போகுது. ஏன்னா டிராவல் விளாக் எடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு. அதனால டிராவல் விளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அங்க போறது, ஆனா இப்ப நான் இன்னைக்கு வரேன்றது யாருக்குமே தெரியாது. கரெக்டா சொல்லாம தான் போறோம், சர்ப்ரைஸா தான் போறோம். இன்னைக்கு நாளைக்கு தான் நாங்க வரோம்னு பிளான், திங்கக்கிழமை வரேன். ஆனா இன்னைக்கு நாங்க போய் சர்ப்ரைஸா பிளான் பண்ணலாம்னு பண்ணிருக்கோம். என்ன நினைப்பாங்கன்னு தெரியல, யார் எங்கெங்க இருக்கான்றதும் தெரியல. பாக்கலாம், ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு தெரிவிக்கிறோம், மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் யாராச்சும் அது வந்து இன்ட்ரோல கொடுத்துறோம். இப்போ வந்து கிளம்ப போறோம். பை. மஞ்சு கால் பண்ணா, என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் எடுத்து ஹலோ சொல்லு மஞ்சு, உடம்பு சரியா மஞ்சு, நாளைக்கு தான் வருவேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவளும் நம்பி ஐயோ தூங்குறீங்களா நீ வைங்க அப்படின்னு சொன்னேன். தூங்குறீங்களா நீ வைங்க நீ சொல்லிட்டா. பிளவுஸ் வாங்கிட்டீங்களா? தைக்க கொடுத்துருந்தோம், சிவா கடை கொடுத்துருந்தோம். வாங்கிட்டீங்களான்னு கேட்டா வாங்கிட்டேன், நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரி, அத்தையும் பக்கத்துல இருந்து வை அப்புறமா பேசி தூங்குறாள் சொன்னாங்க. சபையா இருந்துச்சு. பிராங்க் பண்ணியாச்சு. நீ நேரா போய் இந்த பிராங்க் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். ஓகே, எங்க நிக்கிறோம் அப்படின்னா, சரி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போலாமே அப்படின்னு சொல்லி கடையில் நின்றோம். செம்ம வேர்க்குது. தம்பி வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டான். அவன் ஜூஸ் குடிச்சு சாப்பிட்டு தான் வந்த வீட்டுல இருந்து. இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டோம். ராம வந்து கடையில இருந்து வந்துட்டு இருக்கான் பாத்தீங்களா. கீரமங்கலம் கிட்டத்தட்ட 1.5 மாசம் 2 மாசம் கழிச்சு கீரமங்கலம் எடுக்கணும். நாங்க கிளம்பிட்டோம். கொஞ்சம் இதா இருந்துச்சு, இவளுக்கு உடம்பு சரியில்லை. ஏன் தெரியல, திடீர்னு காலையில நேத்து வந்து என்ன வேற ஒண்ணும் இல்லைங்க. நேத்து வந்து பாத்தீங்கன்னா கரண்ட், நேத்து அரை கரண்ட். அதனால கரண்ட் வந்து ஒரு 2 மணிக்கு மேல கரண்ட் போயிருச்சு. இவன் என்ன பண்றான்னா மேல கலஞ்சு ஃபேனு அதை எடுத்து வந்து கீழே வச்சேன். அதை வந்து கிளீன் பண்ணாம அப்படியே தூக்கி வைக்கவும் தூசி எல்லாம் மூக்குக்குள்ள போய் சைனஸ் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கரெக்டா 2-3 மணில இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு. அது வந்து அப்படியே கண்டினியூஸ் ஆனதா, இன்னுமே விடல.
மாத்திரை போட்டுக்க இன்னும் சரியாகலாம். கரெக்டா ஈவினிங் டைம் ஆகும். ஹீரமங்கலம் போய் மாத்திரை எடுத்து வாங்கி போட்டாதான் சரியாகும். என்ன சரி ஓகே. இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் vlog தான் நீங்க பாக்க போறீங்க. யாருக்குமே தெரியாது இன்னைக்கு போறோம்னு. நாளைக்கு திருவிழா பிளான். நாளைக்கு தான் நாங்க வரோம். நாளைக்கு வந்து தேரோட்டம். நாளைக்கு காலையில வரோம் அப்படிதான் சொல்லி வச்சிருந்தோம். போனாதான் தெரியும் என்ன ஏது அப்படின்றது. போய் பாக்கலாம். நம்ம சேனல்ல பாருங்க. நான் இன்ட்ரோ கொடுத்துறேன். இப்ப வந்து ஃபுல்லா பாருங்க. டிராவல் vlog பாருங்க. எங்க போய் நான் எங்கேயும் இப்ப வந்து வயசுக்கு இவனுக்கு மை தரிசனம் அடுத்து வந்து வேற என்ன வேலன் அவனை மறந்துடுறான். அவங்க எல்லாருக்குமே ஸ்வீட் வாங்கிட்டு அப்படியே நம்ம வந்து என்ன சொல்ல காலசாமியா தாத்தான்னு சொல்லணும். மக்களம் கட்டுறது பாரு. ஓகே நாங்க போயிட்டு வீடியோ எடுக்கிறோம். வாங்கிட்டு வந்தீங்க. இந்த இருக்குப்பா எல்லாமே இருக்கு. இந்த இது நீ சாப்பிடுறதுக்கு. ஓகே தேங்க் யூ. இதுல எல்லாமே இருக்கு. நீ பாத்துக்கோ ஒன்னொன்னா இருக்கு. ஓகே இன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சு இப்ப வீட்டுக்கு போயிட்டு இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல போயிருவோமா? 1/2 மணி நேரமா? அவ்வளவுதான். அரணாய் வந்துட்டாலே நம்ம ஊர் தானே. சரி போகலாம். போயிட்டு இருக்கோம். போயிட்டு மைத்திங்கி இருக்காரு. போயிட்டு காமிக்கிறோம். சொன்னப்ப கலர் இருக்குல்ல கலர். ஆமா அப்படியெல்லாம் பூசுவோம். நாளைக்கு நாளை கழிச்சு. நாளை கழிச்சு. நாளைக்கு தேரோட்டம்ல. நாளைக்கு விருந்து மொய்யே. உன் மாமே உன் பொண்ணு கொடுக்குற மாமே விருந்து வைக்கிறாரு நமக்கு. நாளைக்கு சைவ விருந்தா அசைவ விருந்தாடா? தேரோட்டம்னா சைவம் தானே. நாளைக்கு அப்படிலாம் இல்ல. இங்க அசைவம். நீ என்ன சரி பாப்போம். நாளைக்கு என்ன சைவம் சாப்பாடா அசைவம் சாப்பாடா? போயிட்டோம். பக்கத்துல வந்துட்டோம். என்ன ரியாக்ஷன் தெரியல. ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். என் மாமா இருக்காரு. எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. கதவு திறந்துருக்காருன்னு நினைக்கிறேன் அநேகமா. இதுதான் மஞ்சோட வீடு. மகி கூட்டிட்டு வரல. நாங்க தூங்குறாளா? உடம்பு முடியலையா? மகியை கூட்டிட்டு வரலமா நாங்க. எங்கடே மகி? மகி இல்லாம வந்திருக்க கூடாது நீங்க. மகி வரல. ஒளிஞ்சிருக்கான மகி வரல. மகி வரலையா? அப்படி யாரு? வண்டியில படிக்கிறேன். மகி வரலையே. தொடங்கப்பா. அம்மாடி அடிக்கிறோம். என்ன கொண்டையெல்லாம் போட்டிருக்கு? என்னடா வாங்கிட்டு வந்த? மகி வயசு மாதிரி ஆயிட்டான் பெரிய பிள்ளையா. அதெல்லாம் பயங்கரமா வர. வாடா. 35 லட்சம் கொடுத்து எங்க அப்பா கட்டி கொடுத்தாரு வீட்டை. எனக்கு காசு கொடுத்தாரு. வந்து வீடே கட்டி கொடுத்தாரு. ஊருக்கு வந்திருக்க எதுக்கு? திருவிழாக்கு வந்திருக்க போதெல்லாம் உனக்கு விளக்கம் கொடுக்க சொன்னால. எந்த அளவுக்கு வச்சிருக்க மட்டும் தெரியும். இவங்க வருவாங்கன்னு தெரியாது. சும்மா இருக்கணும். தெரியாது. வீடு எப்படி வச்சிருக்கேன் பாருங்க. பாவம் எல்லாம் காமிக்க கூடாது. சப்போர்ட் பண்றேன். ஆமா எவ்வளவு வந்து கஷ்டப்படுறோம்னு குழந்தைய வச்சிருக்கவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அவனுக்கு தெரியாது. குழந்தை வச்சிருக்காங்களா? என்ன குழந்தை வச்சிருக்கீங்க? இங்க இல்லம்மா, அங்க இருக்குமா. மட்டன் வச்சிருக்கோம், சிக்கன் வச்சிருக்கோம். சிக்கன் சாப்பிடுங்க. பிரியாணி சாப்பிடுறாங்க. சோறு வச்சிருக்கோம், சாப்பிடுங்க. பிரியாணி சாப்பிடுறாங்க. என்ன இன்னைக்கு எங்க அண்ணி செஞ்ச மாதிரி, அண்ணி இல்ல எங்க அண்ணியோட அம்மா, எங்க அத்தை செஞ்ச மாதிரி நான் இன்னைக்கு வந்து சிக்கன் செஞ்சிருக்கேன். மைக்கு அடிபட்ட நேரத்துல வந்தேன்ல, அப்ப யோகானியோட அம்மா வந்து முட்டையெல்லாம் போட்டு சிக்கன் பொரிச்சால, அத பார்த்து செஞ்சு நல்லா இருந்துச்சு. சிவகங்கை சிக்கன் அதான் அப்படியே இருக்கு. அப்படி சும்மா போட்டு நம்ம இல்ல இல்ல உண்மைக்குமே அதே மாதிரிதான் இருக்கு. அந்த மட்டன் குழம்பு சாப்பிடுறியா? கவர் கிடக்கு, கட் பண்ணல. சோறு முக்கியம். தள்ளு தட்டை இது போடுறேன்டா. சாப்பிடு சாப்பிடு. இது வாங்கின சர்ப்ரைஸ் ஆயிட்டீங்களா? நாங்க திடீர்னு தூங்கிட்டேன்னு சொல்லிட்டு அவத்து இப்ப அண்ணன் வந்து கேக்குது. தூங்கிட்டேன்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் இங்க வந்து நிக்கிறீங்க. நான் இப்போ சிண்டு செவ்வாய்க்கிழமை மஞ்சள் தண்ணி எப்ப வரேன்னு சொல்லியிருக்கான். வேலு யாரு? யோசி யாரு? வேலு யாரா? மாமாவா? யோசி யோசி. வா வா அத்திட்டு வா.
தங்க வீடு முடி கருப்பு தங்கடி முழிக்கிறான் பாரு. யார் பாரு? சிரி சிரி. அதான் கரெக்டா என்னை கண்டுபிடிக்கிறானே. எலிப்பல காமி சிரி. யாருப்பா? மாமாவா? மாமாவா? மாமா மாமா சொல்லு. மாமா 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 சொல்லு. மாமா மாமா சொல்றா மாமான்னு. வந்துட்டாரு சார் வந்துட்டாரு. வா சார். செல்ல சார் செல்ல சார். போமா. என்னடா வாயில என்னடா சாப்பிட்ட? தேய்பாரு தேய்பாரு. நீ பாரு. தங்கமடி 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 தங்கமடி. பாய் சொல்லு. ஹாய் ஹாய். என்னைய பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ வந்துட்டு கோயிலுக்கு போகிறோம். எனக்கு வேர்த்துருச்சு. இந்த வளையலோடு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 5வது மாதம் வளை பார்க்கப்ப இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கு. அப்படி இருக்க அப்படிதான் தெரியுது. பூவு இங்க இந்த ஷால் போட்டிருக்கோம் அப்படி தெரியுது நண்பர். ஏன்னா ரொம்ப வித்தியாசமா தெரியுது. சரி நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்கான். அதையும் அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் நிகழ்ச்சி சொல்லு. பற்றிமன்றம். என்ன பற்றிமன்றம் தெரியுமா? அது புருஷன்கிட்ட காசு வச்சுக்கிறதா பொண்டாட்டிகிட்ட காசு வச்சுக்கிறதான்னு கேட்குறது. நல்லா இருக்கும். நல்லா இருக்கு பார்க்க. ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன். ஏன்னா வேலை இருக்க மாட்டேன். சத்தியம் உடம்பு சரியில்லை. எனக்கு போகிற ஐடியாவே இல்லை. அத்தை ரொம்ப கம்பல் பண்ணாங்க அம்மாவை போயிட்டு வருவாங்கன்னு சொல்லி. எல்லாரும் அவங்க மருமகளோட வராங்களாம். நாங்களாம் இல்லாமல் இருக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு இருக்குது அந்த ஃபீலிங். சரி நாங்கள் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறோம். ஓகே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? நல்லா போயிட்டு நாங்கள் காரில் தான் போக போகிறோம். போயிட்டு என்ன நடக்குதுன்றதை காட்டுறோம். நீங்க 5 வச்சுங்க. சுதி சாதாரண பேச்சாளர் இல்ல, சங்கீத கலாபூஷன் விருது வாங்கினவங்க. சுதிப்படிதான் பாடுவாங்க. அது என்ன மணிடா? சுடர்மணி பணிய வளர்ந்தா போன்ற போய் கேட்கிறப்பா. போண்டா மணி இல்ல, மாட்டுத்தாவணியா நாளைக்கு நிகழ்ச்சி போகணும். தலைவா நீ சொல்லு. அப்படி போடுற இங்க கலைமாமணி விருது வாங்கணும். அதனால சுதிப்படிதான் பாடுவாங்க. நீங்க 4 வச்சுக்கங்க, நீங்க 5 வச்சுக்கங்க. நம்ம முதல்ல